ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுவோம். ஏசாயா புஸ்தகத்திலே 59வது அதிகாரத்தில் முதல் வசனமே நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஏசாயா புஸ்தகம் 59 வார்த்தை, மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை, கேட்க இயலாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. அடுத்தது, உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும், ஆண்டவர் சொல்லுகிறது, நல்லா கவனியுங்க, உங்களுக்கும் எனக்கும். இப்போ நம்ம ஆண்டவரோட பேசி கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்வது என்ன? உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? ஒரு பிளவு உண்டாகிறது. அடுத்தது, உங்கள் பாவங்களே, பார்த்தீங்களா, நான் என் முகத்தையே மறைத்திருக்கிறேன் என்று சொன்னால் என்ன காரணம்? நான் ஒன்றும் உங்களுக்கு விரோதி அல்ல, ஆனால் நீங்க தான் என்று ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னையும் உங்களையும் பார்த்து எவ்வளவோ உருக்கமாக சொல்லுகிறார். உனக்கும் எனக்கும் இடையிலே ஒரு சுவர் உண்டு. அந்த இடைச்சுவர் காரணமாக நீர் என் அருகுக்கும் வர முடியவில்லை, நான் உன் அருகிலும் வர முடியவில்லை. எட்ட தூரத்தில் தான் இருக்கிறானாலும் கை எட்டவில்லை. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், என் கரம் குறுகி போகவில்லை, நீட்டி பிடிக்கதான் என்னால் முடியும், நீட்டி உன்னை தொட என்னால் முடியும். ஆனால் நீர், நான் கை நீட்ட என்னை விட்டு தூரமாகவே போய்கொண்டிருக்கிறோம். அந்த தூரம் நம்முடைய பாவங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பாவத்தின் மூலமாக, ஏன் குறிப்பாகவே சொல்லுகிறேன் என்றால், தவக்காலத்திலேயே நாம் தியானித்தோம். வருடம் வரக்கூடியது தான், வரும் போகும். சில தீர்மானங்கள் எடுக்கும், சில தீர்மானங்கள் நிறைவேற்றும், சில தீர்மானங்கள் அப்படியே விட்டுவிடும். நான் இன்று இது சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் தவக்காலம் வரும் பொழுது காவி உடை முதலிலே அணிந்து கொள்ளுவார், கழுத்திலேயே ஜெபமாலையை போட்டுக்கொள்ளுவார், செருப்பு அவிழ்த்தி வைத்து கொள்ளுவார், வெறுங்காலிலேயே நடப்பார். அப்படிப்பட்டவர், அவர் குடிக்கு அடிமையாயிருக்கக்கூடியவர், போதைப் பொருள்களுக்கு இன்னும் செல்லவில்லை, ஆனால் சிகரெட்டு நல்லா பிடிப்பார். பல சிகரெட்டு கம்பெனிகளும் மூடி போனதாக நமக்கு தெரியும். இன்று இளைஞர்கள் எல்லாம் சிகரெட்டு பிடிப்பதில்லை, பதிலாகவே வேறு போதைப் பொருள்களை பயன்படுத்துகிறார்கள். நான் அந்த துறைக்கு வரவில்லை. இந்த சகோதரனை 3 நாள் முன்பே நான் சந்தித்தேன். அவர் என்னை பார்க்க வந்திருந்தார் அருளாலயத்திலேயே. காவி உடையெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமான ஒரு நல்ல உடையோடு வந்திருந்தார். ஆனால் வரும்பொழுது என்னை பார்த்த உடனேயே அவர் தலையை திருப்பி போனார். நான் அவரை கூப்பிட்டேன். என்னை பார்த்து, ஏன் தலையை திருப்பி நீங்கள் போனீங்க? நான் ஏதேனும் இந்த ரோகம் உங்களுக்கு பண்ணியிருக்குதா? என் அறியாமல் ஏதேனும் இல்லை, உங்கள் முன்னிலையில் வருவதற்கு என்னால் முடியவில்லை.
என்ன காரணம்? அவர் தூரமாக நின்னார். சாதாரணமாக பக்கத்திலே வருவார். தவக்காலத்திலேயே அவரிடத்த தீர்மானத்தின்படியாகவே அந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவர் விட்டுவார். அவர் மனைவி கூட என்கிட்ட சொன்னார், என் கணவர் திருந்திறார், இப்போ வீட்டிலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரு வாரம்தான், ஒரு வாரம். மீண்டும் அவர் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி சென்றார். நான் அவரிடம் கேட்டேன், என்ன காரணம்? சில வருத்தங்கள், சில மனவேதனைகள், சில குழப்பங்கள், சில சோதனைகள், இதெல்லாம் மறப்பதற்காக நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். என் அருகில் வா அப்படின்றார். இல்லை, நான் வரமாட்டேன். அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். கன்வென்ஷன், பொங்கல் கன்வென்ஷன் வரும் பொழுது அவர் நமக்கு பொருள் உதவி செய்வார். இன்னும் நிறைய உதவிகள் எல்லாம் செய்வார். எனக்கு அவரை எப்படி சமாதானத்தை சொல்வது என்றது தெரியவில்லை. அப்பொழுது இந்த வார்த்தை நான் அவரிடத்திலேயே எடுத்து சொன்னேன். எசேயா 59:1 நீங்கள் வாசிங்க அப்படின்றார். மீண்டும் அவரை சந்தித்தேன். நான் வாசிச்சிட்டேன், ஆனாலும் என்னால் சிலது அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பிரேக் போட்டார். புரியவில்லை. அவருடைய மனநிலை எந்த நிலையில் அவர் இருந்து அந்த 40-46 நாட்கள் அவர் கால் வெறுங்காலோடைய இந்த தரையிலேயே நடந்து செல்லுகின்ற சொன்னால் ஒரு தியாகம். காவி உடை அணைந்த பொழுது அவருடைய மனதிலேயே ஒரு எண்ணம், நான் ஆண்டவருக்குள்ளவே வந்து விட்டேன். நல்லது. அவர் சென்ட் ஜோசப் தேவாலயத்திலே அந்த பங்கிலேயே உள்ள ஒரு நபர். அந்த புனித வெள்ளி அன்று ஆண்டவருடைய இறுதி பயணத்தையே நாடகமாகவே அங்கே நடத்திய பொழுது அதில் அவர் ஒருவர் சோல்ஜியராக தொப்பியெல்லாம் போட்டு நின்று காட்சியை நான் மனதுக்குள்ள நான் கேட்டேன். அப்போ ஆண்டவருக்கு நீர் ஒரு படை வீரராக கூடவே சென்றதாக நினைத்து கொண்டதற்காக இன்று இந்த நிலையில் நீ இருக்கும் பொழுது அதை நினைத்து பார். உன்னை குறித்து தான் அவர் அழுதார். உன்னை குறித்து தான் அவர் அழுதார். நாடகத்தில் நடித்திருக்கிறீர், ஆனால் நிஜ வாழ்விலேயே நீ இப்படி பதறி போய்விட்டதே என்றார். பிரியமானவரே, இந்த சமூகத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நம்மை தேடி வரும். சாத்தான் ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை. ஆண்டவர் எப்படி நான் உறங்குவதும் இல்லை, கண்ணு இல்லை அப்படி சொன்னதற்கு இவர் என்ன சொல்றாரு? நானும் தூங்க மாட்டேன், நீ தூங்கினா நான் தூங்குவேன். போட்டி. அதனால தானே சாத்தான் சொன்னது, அரியணையை ஒன்று உருவாக்கி உனக்கு மேலே நான் இருக்க வேண்டும், அதற்காகவே நான் முயற்சி செய்கிறேன் என்று அவன் நினைத்த பொழுது அவன் இடம் தெரியாமலேயே போய்விட்டது. அவருக்கே அந்த கதி என்றால் நமக்கு என்ன நிலைமை? நம் பாவங்களினாலேயே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து விலகி செல்வதால் அழிவை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு
அந்நாட்களிலேயே நடந்த நிகழ்வு நினைவுக்கு கொண்டு வருகிறேன். கடவுளோடு ஒட்டி இருந்தவர், கடவுளுக்கு அடுத்த இடத்திலேயே சேனைகளின் தலைவராக, வான் தூதர்களுக்கு தலைவராக அவரை நியமித்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் சாதாரணமாகவே நியமிக்கவில்லை. அப்பொழுது ஒன்று தீர்மானம் பண்ணினோம். ஒன்று என் நினைவுக்கு வந்தது. ஆண்டவரும் 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து, நீ நினைப்பதற்கு முன்னே எனக்கு தெரியும் என்று சொன்னால், ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தூதர் தேவை, ஒரு தீயவன் தேவை, கூடவே இருந்து குழிப்பறிப்பது என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே, பின்னாடியே குத்துகின்ற மாதிரியே அவன் முன்னே வந்து முத்தமிட்டு அவரை காட்டி கொடுத்தது தன் கூட உண்டு உறங்கினவன். அதே போலவே அந்நாட்களில் லூசிப்பரும் அதே நிலைதான். நாமும் இந்த 2 பேருடைய நிலைக்கும் செல்லக்கூடாது. ஆண்டவர் திரும்ப 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 சொல்வது அதுதான். என் கரம் குறுகி போகவில்லை, என் காதுகள் மந்தமாகி போகவில்லை. நீர் புலம்புவதும் அழுவதும் என் முன்னிலையிலே வாரும். என்னோடு நான், உன்னோடு நான் உன்னோடு கலந்துரையாடும் பொழுது, நீர் என்னோடும் பேசும் பொழுது அதை பகிர்ந்து கொள்ள முடியும், அதற்கு தீர்வையும் காண முடியும் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலேயே 13ஆம் வசனத்தை பார்ப்போம். 13, 12, 13 பார்ப்போம். நிலையாகவே நினைத்து கொள்பவர் விழுந்து விடாதபடி. இது எதை காட்டுகிறது? என்னை யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள், என் வழி தனி வழி, நான் இப்படிதான் போவேன், நான் இப்படிதான் செய்வேன். குடிப்பது தவறு என்று சொன்னால், குடித்தால் அழிந்து போனா போகட்டும், மரணம் என்றைக்காவது ஒரு நாள் உண்டு, பிறந்தால் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். அதனாலேயே இருக்கிற நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம். அவருடைய சந்தோஷம் அது. ஆனால் 10:9 வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 10:9. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9 முதல் வாசிங்க. ஓகே, வாசிங்க. பாம்பினால் கடிப்பட்டு அழிந்து போயின போதிக்க கூடாது. அடுத்தது வாசிங்க. அவர்களில் சிலர் முணுமுணுத்தனர், இதனால் அவர்கள் அழிவே தேடி தூதரால் அழைக்கப்பட்டனர். அடுத்தது, அவர்களைப் போல் முணுமுணுக்க கூடாது. முணுமுணுப்பது என்பது ஒரு பாவம் தானே. நமக்குள்ளவே முணுமுணுத்து கொண்டிருந்தால் அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நமக்குள்ளவே சுயமாகவே பாவத்திலேயே நாம் விழுந்து போகிறோம். முணுமுணுப்பது, இஸ்ரவேல் மக்கள் முணுமுணுத்தார்கள். நாங்கள் எகிப்திலே வாழ்ந்த காலத்திலேயே எப்படி வாழ்ந்தார் என்று நமக்கு நன்றாக தெரியும். அடிமைகளாக இருந்தவர்கள், ஒரு அடிமை எப்படி வாழ்வார்கள்? அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவரை விடுவிக்கப்பட்டு பாலைவனம் வழியாக தான் செல்ல முடியும். அந்த பாலைவனத்திலே ஆண்டவரை சோதித்தவர்கள்.
அங்கே எகிப்தில் நாங்கள் இருந்த காலத்திலேயே நாங்கள் எவ்வளவோ மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள் என்றார். மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களா? மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களா? இதுதான் நாமளும் சொல்லுவோம். கொஞ்சம் நமக்கு இருந்தால் அதுவே நம்ம பெருமையாக நினைக்கக்கூடியவர்கள். அதேதான் அந்த எகிப்தில் இஸ்ரவேல் ஜனம் பாலைவனத்துக்குள்ள வந்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை அழைத்து வந்தது இங்கே நாங்கள் மடிந்து போவதற்காகவா, எங்களை சாகடிப்பதற்காகவா என்று முணுமுணுத்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி கடிப்பட்டு செத்துப்போ, நீங்க அங்க சாவறதுக்கு பதிலாக இங்கே செத்துப்போ. அப்போ சோதனைகள் வருகின்ற நேரத்திலேயே சாவறதுக்காக அல்ல, மனிதனுக்கு சோதனைகள் வரதான் செய்யும். சோதனை இல்லாத மனிதன் இல்லை. சோதிப்பது வேதத்திலேயே இன்னொரு புறத்திலே சொல்லுகின்றது, சோதனை என்பது உங்களுடைய பாவத்தின் மூலமாகவே என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சோதித்தால் அது அழிவுக்காக அல்ல, தங்கத்தை சுட 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 அது புடமிட்டு அது இன்னும் விலை உயர்ந்ததாகவே மாறுகின்றது போலவே நான் உங்களையும் சிறு சிறு சோதனைகள். வேத புஸ்தகத்திலே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யோபு அவரை சோதிக்கவில்லையா? மோசையை சோதிக்கவில்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சோதிக்கவில்லையா? யோர்தானில் இருந்து அவர் கரையேறி வந்த பொழுது அவரை சோதிப்பதற்காக அழைத்து சென்றதாக வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோர்தானில் இருந்து வெளியே வந்தவர் சாத்தான் அவரை சோதித்ததா? அவரையே சோதிக்கும் பொழுது நம்மை சோதிக்காமல் இருப்பாரா? சோதிக்கும். தளர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்வது, தளராதே, சோர்ந்து போகாதே, வீர் கொண்டு எழு என்றார். எசேயா புஸ்தகத்திலேயே 40ஆம் அதிகாரத்திலேயே 31ஆம் வசனத்தை பார்ப்போம். எசேயா புஸ்தகம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தால் புதிய ஆற்றல் பெறுவார். என்ன பெறும்? புதிய ஆற்றல். எங்கே சோர்வு ஏற்பட்டிருக்கிறதோ, எங்கே சோதனை நெருக்கத்தின் மூலமாகவே நாம் அகப்பட்டிருக்கிறதோ, அங்கே நமக்கு ஒரு பலம் வேண்டும். வேணுமா வேண்டாமா? அந்த பலத்தை யார் தருவார்? ஆண்டவர் வாக்குறுதி தருகிறார். அந்த வாக்குறுதி மேலும் படிங்க. கழுகு போலவே இறக்கை விரித்து மேலே செல்வார். பிரியமானவரே, சோதனையில் அகப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றதுக்காகவே ஆண்டவரிடம் முன்னிலையிலே வந்து, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு சோதனையில் உள்பட்டிருக்கிறேன், சோதனையில் உள்படாமல் இருப்பதற்காக அவரிடம் வேண்ட வேண்டும் என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த இடத்துல வேண்டும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது, நானும் நீரும் சேர்ந்து அந்த உறவாடும் பொழுது, பகிர்ந்து கொள்ளும் பொழுது, உனக்கு இருக்கிற கஷ்டங்களை குறித்து நீர் என்னோடு நீ நேரடியாகவே அது எடுத்து உரைக்கும் பொழுது, அதற்கு உமக்கு முன்னிலையிலேயே பரிகாரத்தை நான் நிரப்பி வைப்பேன். அந்த பரிகாரம் சமாதானம். ஆண்டவர் சொல்வது என்ன? எங்க பார்த்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். காரணம் என்ன? நாம் இன்று வாழக்கூடிய அனைவருமே சமாதானம் இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் இருப்பதாக நினைக்கலாம்.
ஆனால் ஏதேனும் ஒரு சிறு காரணத்தின் மூலமாகவே மனவேதனை இல்லாதவர்கள் யாருமே இருக்காது. சிறு காரணம். அப்படிப்பட்ட அந்த நிலையிலையும் ஆண்டவர் சொல்வது, உனக்கு ஒரு புதிய ஆற்றலை நான் தருவேன், புதிய ஒரு பலத்தை நான் தருவேன், கழுகு போல அது உயரத்திலேயே பறப்பது போலவே உன்னை நான் உயர்த்துவேன் என்றார். நீ ஒரு வேளை பாவம் மூலமாகவே என் அருகில் வர முடியாமலே நீ தூரத்தில் ஆயிருந்தாலும் அதை குறித்து நீ நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து என் அருகிலே நீ வரும் பொழுது உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இடைச்சுவரையே இடித்து தள்ளுவேன் என்றார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாம் எல்லாவரும் ஆண்டவருடைய ஆலயம் என்றார். அந்த ஆலயத்தில் அவர் தங்கியிருக்கிறார் என்றார். அந்த ஆலயத்தை யாராவது இடையூறு செய்வதற்காகவோ அந்த ஆலயத்தில் யாராவது வந்து அதை வசிக்கக்கூடியவரை துன்புறுத்துவதற்காகவோ அவர்கள் இடர்வுகள் ஏற்படுத்துவதற்காக வந்தால் நான் அவர்களை அழித்து விடுவேன், நொறுக்கி விடுவேன். அதனால் நீ தைரியமாயிரு, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது, ஒவ்வொரு காலை பொழுதும் நீர் என் அருகிலே வரும் பொழுது, என்னோடு நீ உறவாடும் பொழுது, அப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவளாக நீ மாற்றப்படுகிறாள் என்றார். அந்த மாற்றத்திற்காகவே நம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 41:8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். நீயோ இஸ்ராயேலே என் அடியன். பார்த்தீங்களா, நாம் என்ன இருக்கிறோம்? ஆண்டவருக்கு அடிமையாயிருக்கிறோம். யாருக்கு அடிமையாயிருக்கணும்? ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கணும். வேற யாருக்குமே நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது. காரணம், அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கப்பட்டு அவருக்குள்ளவே ஒருவராக சேர்க்கப்பட்டு அவர் நமக்கு புதிய ஒரு பெயரையும் கொடுத்து அந்த பெயரோடு சேர்த்து கொண்டு, நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவள், நீ என் மகன், நீ என் மகள் என்று பிரகடனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலேயே நாம் யாருக்கு உரியவர்? அவருக்குரியவர், ஆண்டவருக்குரியவர். அடுத்த வசனம், நான் தேர்ந்தெடுத்த யாக்கோபே. பார்த்தீங்களா, நம்ம என்ன, யாரு, நமக்கு என்ன பேரு? வெறும் யாக்கோபா? யாக்கோபின் பெயரை மாற்றி இன்று முதல் நீ யாக்கோபு என்றது அறியப்படாது, நீ இன்று முதல் இஸ்ராயேல் என்று பெயர் அறியப்படும். நாம் யாருடைய சந்ததிகள்? இஸ்ராயேலின் சந்ததிகள், யாக்கோபின் சந்ததிகள். உண்மை இல்லை என்று சொல்லவில்லை, யாக்கோபின் சந்ததிகள் தான். ஆனால் நமக்கு பெயர் என்ன? இஸ்ராயேலின் சந்ததிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொன்னான். சந்ததிகளுக்கு உரிமையாளர் யாரு? ஆண்டவர் இயேசு. அந்த இயேசு என்று நம்மோடு என்ன சொல்லுகிறார்? அன்பினால் மட்டும்தான் அவர் நம்மோடு உரையாடுகிறார். அவர் கடிந்து கொள்வதில்லை, அவர் சபிப்பதில்லை, அவர் யாரையும் அழிந்து போ என்று சொல்வதில்லை. மாறாகவே நீ வாழ வேண்டும், நீ புதிய ஒரு படைப்பாய் மாற வேண்டும், ஒரு புதிய சக்தியாய் மாற வேண்டும், எனக்கு சாட்சியாய் நீ வாழ வேண்டும் என்றார். அந்த சாட்சிகளாய் வாழுகின்ற நம்மை ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. என்னது? மறவேன், மறக்க மாட்டார் என்றார்.
நம்ம எல்லாம் மறந்து போகிறவர் தானே. எத்தனையோ பேரை நாம் மறந்து இருக்கலாம். நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறந்து இருக்கலாம். விரோதிகளை மறப்பது ரொம்ப கஷ்டம். நமக்கு விரோதிகளாய் யாராவது இருந்தால் அவரை நாம் மறக்க மாட்டோம். ஆனால் உதவி செய்தவர்களை மறப்பது உண்டு. உதவி செய்தவர்களை மறப்பது உண்டு. இனிமேல் அவரிடத்தில் உதவி கிடைக்க போறதில்லை. ஆனால் விரோதி எப்பவுமே விரோதியாகவே இருப்பார். ஆனால் எச்சரிக்கையாக இருக்குமா இல்லையா? நாம் எச்சரிக்கையாக இருக்கும். இதேதான் ஒரு புறத்திலே ஆண்டவரும் ஒரு புறத்திலேயே பிசாசானவனும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு கையெடுத்தால் அந்த கையை தடுத்து நிறுத்துவதற்காகவே ஒருவன் இருப்பார். அவன் வழியாகவே நம்மை மீண்டும் ஆண்டவரிடத்திலிருந்து தூர பிரித்து இன்னும் வெகு தூரத்திலே கொண்டு செல்லக்கூடிய விதத்திலேயே உலக நாட்டங்களுக்கு நம்மை உள்படுத்துகிறார். உலக நாட்டத்தோடு அணுகும் பொழுது அதன் மூலமாகவே நாம் பாவத்துக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறோம். உண்ண உணவும் உடுக்க உடையும் படுக்க இடமும் அது போதும் என்று சொன்னாலும் நம்மை பொறுத்தவரையிலும் அது போதாது. இன்னும் வசதியாகவே இருக்க வேண்டும், இன்னும் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று நாடும் பொழுது அந்த நாட்டத்தினுடைய பின்னணியில் நிச்சயமாகவே ஒரு தவறு நடந்தே தீரும். ஒரு பிழை ஏற்பட்டே ஆகும். அந்த தவறும் இந்த பிழையும் ஏற்படுகின்ற நேரத்திலேயே அது கடவுளுக்கு விரோதமாகவே அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்பொழுது அந்த இடைச்சுவர் அங்கே மீண்டும் கட்டப்படும். உனக்கும் எனக்கும் இடையிலேயே ஒரு சுவர் உண்டு. அந்த சுவர் நான் பலமுறையும் இடித்து தள்ளினாலும் மீண்டும் நீ அது கட்டிக்கொண்டே இருக்கிறீர். மீண்டும் நீ அது கட்டிக்கொண்டே இருக்கிறீர். எத்தனை முறை நான் உடைப்பேன், எத்தனை முறை நான் அழிப்பேன், ஆனாலும் நீ என்னை விட்டு மீண்டும் மீண்டும் விலகி செல்லுகிறீர். ஆனாலும் நான் உன்னை துரத்தி கொண்டே இருப்பேன். நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விடப்போவதில்லை. நீ எங்கெங்கு சென்றாலும் அங்கேயும் நானும் உன்னோடு கூடவே இருப்பேன். அல்லேலூயா. அதுதான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் கூடவே இருப்பார் என்று தானே. அந்த இம்மானுவேலான இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதற்காக தான் அவர் இந்த தவ காலத்திலேயே நமக்கு நினைவு ஊட்டி அவர் இறந்து மீண்டும் உயிர் பெற்று நம்மோடு வாழ்ந்து அவர் மீண்டும் விண்ணகம் செல்லும் அந்த நாளிலேயே இருந்து அவர் நமக்கு வாக்குறுதியாக கொடுத்து, நான் உங்களை விட்டு திசை தெரியாமல் போனதுக்காக அல்ல, திக்கு தெரியாமல் போனதற்காக அல்ல, மீண்டுமாகவே உங்களை நான் கைவிட்டேன் என்று நினைக்கக்கூடாது, அனாதையாக விட்டேன் என்று நினைக்கக்கூடாது. நான் சென்றே ஆக வேண்டும். பிறகு நான் உங்களுக்காகவே ஒரு தூதரை அனுப்புவேன், ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் வருவார், அவர் வந்து உங்களை வழிநடத்துவார், அவர் வந்து உங்களுக்கு சொல்லித் தருவார், அவர் வந்து உங்களுக்கு வேண்டியது எல்லாம் அவர் செய்வார் என்றார். அந்த வாக்குறுதியை பெற்றிருக்கக்கூடிய நாம் எவ்வளோ பாக்கியம் செய்தவர்கள். எகிப்திலிருந்து அந்த மக்களையே விடுவிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அந்நாள்களில் யாவே கடவுள் அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? தேனும் பாலும் ஒழுகக்கூடிய அந்த நாட்டுக்குள்ளவே நீங்கள் செல்வீர்கள், அங்கே நீங்கள் மகிழ்ச்சியின் கூடாரத்துக்குள்ளவே வாசம் செய்வீர்கள் என்றார். ஆனால் அவர்களோ ஆண்டவர் எதிர்த்து நாள்கள் ஒவ்வொரு நாளும் அவரை எதிர்த்து கொண்டு இருந்ததினாலேயே இந்த ஜனம் அந்த நாட்டுக்குள்ளே நுழைய போவதில்லை, அவர்களுடைய சந்ததிகள் மட்டும்தான் செல்லும் என்றார். அப்பொழுது அந்நாட்களில் விடுவிக்கப்பட்ட அந்த மக்களில் உள்ள அந்த பெற்றோர்கள் எல்லோரும் அழிந்தார்கள் அல்லது மடிந்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் அந்த கானான் தேசத்துக்குள்ளவே நுழைந்தார்கள். நாமும் பிரியமானவரே அதே போலவே அந்த கானான் தேசம் என்கிற அந்த விண்ணக ராஜ்யம், அந்த விண்ணக ராஜ்யத்துக்குள்ள தேனும் பாலும் ஒழுகக்கூடிய கானான் தேசம் என்று சொன்னால் அமைதியின் இல்லமாயிருக்கக்கூடிய அந்த விண்ணக ராஜ்யத்துக்குள்ளவே ஆண்டவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கம், அந்த நோக்கத்திற்காகவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
என் கரம் குறுகி போகவில்லை என்று சொல்வதற்கு அர்த்தம் அதுதான். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என்னை விட்டு நீ விலகினாலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை ஆண்டவர் இன்று நமக்கு தருகிறார். நீ என்னை விட்டு விலகினாலும் அல்லது நாம் அவரை விட்டு விலகினாலும் அவர் நம்மை விட்டு விலக போவதில்லை, விலக மாட்டேன் என்ற வாக்குறுதியை இன்று அளிக்கிறார். அந்த வாக்குறுதியை பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்திலேயே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி பிடித்து இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பலனை கொடுத்திருக்கிறார், புதிய ஒரு சக்தியை தந்திருக்கிறார். நம்ம பாவங்களை குறித்து அவர் கவலைப்பட்டு அந்த பாவங்களில் நம்மளை விடுவிக்கப்படுவார் என்றதற்கும் விடுவிக்கப்பட்ட அந்த மக்களை மீண்டும் தன் சொந்தமான மக்களாகவே மாற்றுவேன் என்றும் ஒரு வாக்குறுதியை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதற்கு நன்றி கூறி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுவோம். ஏசாயா 66 அதிகாரத்திலேயே 13 வசனம். ஏசாயா 66 இறுதி புத்தகம். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் சேர்க்கப்படும். நமக்கு எருசலேமில் சொல்றது என்ன? பரலோகம். எருசலேம் என்று சொன்னால் அது நம்மளுடைய கடவுள் தங்கியிருக்கக்கூடிய பரலோகம், அந்த விண்ணக ராஜ்யம். அந்த விண்ணக ராஜ்யத்திலேயே அவர் நம்மை சேர்ப்பதற்காக ஒரு தாய் தன் சேயை தேற்றுவது போல், தன் குழந்தையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய அழுகுரல் அது கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தாய் எப்படி புரிந்து கொள்வதோ அதே போல, ஒரு தாய் எப்படி புரிந்து கொள்வதோ அதே போலவே நாம் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று நம் கூக்குரல் எழுப்பும் பொழுது அது அவருடைய காதில் எட்டிய உடனேயே அவர் நமக்கு என்ன பதில் தருகிறார்? என்ன பதில் தருகிறார்? மகனே மகளே, மகனே மகளே, நீ அஞ்ச வேண்டாம், நீ அஞ்சாதே. ஏசாயா 41:10 அப்படி தானே எழுதியிருக்கிறோம். அஞ்சாதே, நான் உம்மோடு இருக்கிறேன் என்று தான் அடிக்கடி அந்த வசனத்தை நம்ம பார்க்கின்றோம். அந்த வசனத்தின் மூலமாகவே இன்னும் நமக்கு வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அஞ்சாதே. ஒருவேளை இந்த உலகத்தின் அதிபதி உங்களை வந்து வழி தவற விட்டு, திசை தவற விட்டு உங்களை ஒரு அடிமையாக வைத்திருந்தாலும் நீ அஞ்ச வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், நான் உம்மோடு இருக்கிறேன், நீ எனக்கு உரியவன் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே அவர் தமக்குள்ளவே நம்மை சொந்தமாக்கி வைத்து விட்டார். நாம் தான் அவரை விட்டு ஏதேனும் காரணத்தினாலேயே விலகி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த விலகி செல்லக்கூடியவரை பார்த்து தான் அவர் என்ன அழைப்பு தருகிறார்? ஏசாயா 66:13 ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். தேற்றுவேன் என்றால் என்ன அர்த்தம்? தேற்றுவேன் என்ற என்ன அர்த்தம்? உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை. எனக்கும் உனக்கும் ஒரு உடன்படிக்கை, எனக்கும் உனக்கும் ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை பெற்றிருக்கக்கூடிய நாம் பாக்கியம் செய்தவர்கள்.
அல்லேலூயா. நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை என்ன பாரு. ஒரு குழந்தை, ஒரு தாய், அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த தாயின் சொல் பேச முடியாத அந்த குழந்தை, பால் குடிக்கும் அந்த குழந்தை, அது அழுது கொண்டோ அது சிரித்து கொண்டோ ஏதேனும் சேஷ்டைகள் கொண்டோ அது செயல்படும் பொழுது, அந்த குழந்தை செயல்படும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர் யாரு? தாய். ஆண்டவர் அந்த தாய்க்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார், ஒருவேளை நீ என்னிடத்தில் வரும் பொழுது உனக்கு வாய் திறக்க முடியாமல் அடைப்பட்டிருக்கலாம், என்னோடு நீ பேச முடியாமல் உனக்கு தடை ஏற்பட்டிருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய கண்ணீர் தான் அது பதிலாகி நான் கருதுவேன். சில பேர் ஆண்டவருடைய முன்னிலையில் வந்து அழுது கண்ணீர் வடிப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களால் வாயால் சொல்ல முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் மனதிலே நினைத்து கொள்ளுகிறார், உள்ளத்தில் நினைத்து கொள்ளுகிறார், அவரோடு பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆண்டவரே உம்மை பார்த்து பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, உம் அருகிலே வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை, அது என்னுடைய கரை, என்னுடைய பாவக்கரை, அந்த கரை மூலமாகவே உம் அருகில் வரும் பொழுது அது நாற்றம் அடிக்கக்கூடியது. நீரோ நல்ல மனம் வீசுகின்றவர், ஆனால் நாற்றத்தையே உன் நாற்றத்தில் துர்நாற்றத்தோடு நான் வருகின்ற நேரத்திலேயே என்னை அரவணைப்பதற்காக நீ வருவேன் என்றார். உன்னை அரவணைப்பேன் என்றார், உன்னை கட்டிப்பிடித்து முத்தம் விடுவேன் என்றார். அந்த ஆண்டவருடைய முன்னிலையிலே வந்து நிற்கக்கூடிய தகுதியே ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் தருகிறார். எவ்வளவு இடச்சுவர்கள் இருந்தாலும் எனக்கும் உனக்கும் இடையிலேயே உன்னுடைய அக்கிரமங்களும் உன்னுடைய பாவங்களும் உன்னுடைய குற்றங்களும் அந்த சுவராகவே எழுப்பி, எனக்கும் உனக்கு ஒரு மறை ஏற்பட்டால் அந்த மறையே அந்த சுவரையே நான் இடித்து தள்ளி உன்னை மீண்டும் என் அருகிலே கொண்டு வந்து உனக்கு புதிய ஒரு ஆற்றலையும் புதிய ஒரு பலத்தையும் புதிய ஒரு சக்தியையும் கொடுத்து உன்னை நான் மீண்டும் உருவாக்குவேன். எனக்கு உரியவனாக, எனக்கு உரியவளாக இஸ்ராயேலை நான் உன்னை நினைக்கிறேன் என்றாரே. அந்த இஸ்ராயேல் என்ற அழைப்பு நமக்கு கொடுத்து, இஸ்ராயேலின் சந்ததிகள் என்றது மாத்திரமல்லாமலேயே நாமும் இஸ்ராயேல் ஜனம் என்ற முறையிலேயே நம்மை அவர் புதுமைப்படுத்தி புதிய சக்தியாக மாற்றி மீண்டும் நம்ம சாட்சியாக வாழும்படியாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பானவர்களே, மீண்டுமாகவே ஆண்டவர் சொல்வது, பாடுங்க, வாசிங்க. அது அதான் 13 தாம்மா. அது இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். இங்கிருந்தா வாசிங்க, இங்கிருந்து வாசி, அங்கிருந்து வாசி. ஆண்டவர் நம்மை தேற்றுவார் என்றது வாசிட்டு இதை நீங்கள் அது வாசிங்க. இதை நீங்கள் காண்பீர்கள். நாம் எல்லோரும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறோமா இல்லையா? ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று கேட்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? ஒருவேளை அவருடைய முயற்சியிலே ஏதேனும் தோல்வி அடையும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்றார். ஆண்டவர் கைவிடுவாரா? அவர் சொல்லுவார், சற்று நேரத்துக்கு, நிரந்தரமாக அல்ல. உன்னிலிருந்து நான் முகத்தை மறைத்து பிடித்திருந்தாலும், சற்று நேரம் உண்மையிலிருந்து விலகி இருந்தாலும் நான் அதற்கு காரணம் அல்ல, நீரே அதற்கு காரணம். ஆனாலும் நீ நிரந்தரமாகவே விலகி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அதை நீ காண்கின்ற விதத்திலேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பது நீ காண்கின்ற விதத்திலேயே. வாசிங்க. காண்பீர்கள், உங்கள் இதயம்
அந்த இதயம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய விதத்திலேயே, நம்முடைய இதயம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய விதத்திலேயே ஒருவேளை நமக்கு காலதாமதம் ஏற்பட்டாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளுக்கு காரணமாய் இருக்கக்கூடிய, தடையாய் இருக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு கிடைக்க, ஆண்டவரிடத்திலிருந்து கிடைப்பதற்கு தடையாய் இருக்கக்கூடியது நம்முடைய பாவம் என்றது முதலிலே சொல்லியதையே மீண்டும் நினைவுபடுத்தி, அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு மீண்டுமாகவே எனக்குள்ளவே நீ வந்ததாகவே நான் உனக்கு ஒரு அடையாளத்தையே காண்பிப்பேன் என்றார். நீங்கள் அது காண்பீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் எத்தனையோ அடையாளங்களை பார்த்திருக்கிறோம். எகிப்திலிருந்து அந்த மக்களை விடுவிப்பதற்காக பரவோன் மனம் மாற வேண்டும், அந்த மக்கள் மீது பரிவு காட்டி அந்த மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவரை தேடுவதற்காகவே வழி அனுப்ப வேண்டும் என்று, அவரை விட்டுவிட வேண்டும் என்று வேண்டிய நேரத்திலேயே அந்த பரவோன் அவர்கள் மீது அவருடைய மனம் கடினமாயிருந்ததனாலேயே ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அந்த மக்களையே விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடையே 10 முறை ஆண்டவர் வாதைகளையும் சோதனைகளையும் கொடுத்து பரவோனுடைய மனதையே மாற்றியதே நாம் பார்க்க முடியும். படிச்சிருக்கீங்களா? அது விடுதலை பயணம் 7ஆம் அதிகாரத்திலேயே 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை பார்ப்போம். விடுதலை பயணம். ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் பார்த்து, அருள் செயல் ஒன்றே காட்டி உங்களை அடுத்தது அவர் என்ன செய்தார்? பார்வோன் முன்னிலையிலேயே அந்த கோலை போடு, அந்த கோல் பாம்பாக மாறும். ஒரு அடையாளம். இதேபோல் பல அடையாளங்களும் நிகழ்த்தின பிறகுதான் பார்வோன் மனம் மாறினார். அவ்வளவும் கடினமாக இருந்தது. அந்த கடினத்துவம் நமக்கு இருக்கா? அந்த கடினமான இதயம் நமக்கு இருக்கா? இல்லை. நம் சாதாரண மக்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் சாதாரணமானவர்கள், குற்றம் புரியாதவர்கள் அல்ல, பாவம் செய்யாதவர்கள் அல்ல. செய்யும் பாவம் செய்தாலும் நீங்கள் மனம் வருந்தி என் அருகில் வந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இந்த பரவோன் இடத்துல எத்தனை முறை சோதித்து பார்த்தால், இரண்டாவதாகவே அவர் என்ன செய்தார்? நைல் நதியில் இரத்தமாக மாற்றியது. 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. விடுதலை பயணத்தில் 7ஆம் அதிகாரம் இரத்தமாக என்னவாக மாறினார்? நைல் நதியே இரத்தமாகவே. அந்த நைல் நதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அதுதான் எகிப்தில் உள்ள மக்கள் குடிக்கக்கூடியது. குடித்தண்ணீர் வேற கிடையாது. பாலைவனத்திலேயே அவர்கள் குடிக்க தண்ணீர் வேற கிடையாது. நம்ம மாதிரி போர்வெல் எல்லாம் அன்னைக்கு கிடையாது, கிணறுகள் கிடையாது, குளங்களும் குட்டைகளும் இந்த ஆறுகளும் தான் இருந்தது. அப்பொழுது அந்த நைல் நதி என்னவாகிவிட்டது? இரத்தமாக. இரத்தம் குடிக்க முடியுமா? இரத்தம் குடிக்க முடியுமா? அப்படியும் அவர் நான் விடுவிக்கிறேன், நான் இந்த மக்களை விடுவிக்கிறேன், அந்நதியை மீண்டும் பழையபடியாக நீங்கள் குடி தண்ணீராக மாற்றினால் போதும் என்றார். மீண்டும் குடி தண்ணீரே ஆக அதை மாற்றினார். மீண்டும் அவருடைய மனம் கடினப்பட்டது. மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? விடுதலை பயணம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை தவளைகளை அனுப்புகிறார். வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் கூறுகிறார், சத்தமாக வசிங்க. அத்தால் தவளைகளே
அந்த தவளைகளை அனுப்பிவிட்ட பொழுது வீடெல்லாம் தவளைகள், இருக்கிற இடமெல்லாம் தவளைகள். ஒரு தவக்களை பார்த்தாலே நம்ம ஐயோ தவக்கலைன்னுவான். எங்கே பார்த்தாலும் தவக்கலையா, அடுப்பாங்கரையிலும் தவக்கலை, சட்டி பானைகள் எடுத்தாலும் தவக்கலை, குடித்தண்ணீரிலும் தவக்கலை. என்ன செய்வோம்? ஆண்டவர் ஒரு வழி பார்த்திருக்கிறார் பாருங்க, தவக்களை அனுப்பியிருக்கிறார். வேடிக்கை இல்லை? அப்படியும் ஒரு முறை அவரை அழிக்கணுன்ற நோக்கம் அவருக்கு வரவில்லை, இதன் அடையாளத்தின் மூலமாகவே. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனை உங்களுக்கு உண்டு. அந்த சோதனைகள் வரும் பொழுது, அந்த வேதனைகள் வரும் பொழுது நீங்கள் கலங்க வேண்டாம். இந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலேயே உங்களை நான் பலப்படுத்துவேன் என்றார். உங்களை நான் பலப்படுத்துவேன் என்றார். பிரியமானவரே, நம்மும் சாதாரண மனிதர்கள் என்ற முறையிலேயே நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், அந்த சோதனை நேரத்திலேயே ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே இந்த சோதனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக என்னை பலப்படுத்து, என்னை சக்திப்படுத்து என்று கேட்டால் அவர் அதை தருவார். மூன்றாவதாகவே என்ன சொல்லுகிறார்? நான்காவது ஈக்கள் அனுப்புகிறார். 8ஆம் அதிகாரம் 21, 24 வாசித்து பாருங்களேன். நான்காவதான அடையாளம் ஈக்கள். 8ஆம் அதிகாரம் எல்லோர் மீதும் ஈக்களையே அனுப்பி, அவர்கள் நம்ம ஒரு சாப்பிட்ற ஒரு பொருள் மீது ஈ இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஐயோயோ ஈ முச்சுது, அந்த பொருளை நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த எகிப்து முழுவதும் ஈ, தலையிலும் நம்ம தலையிலையும் உடலிலும் எல்லாம் ஈ, தீங்கிற பொருள்கள் எல்லாம் ஈ. எப்படி வாழ முடியும்? வாழ முடியுமா? அப்படியும் கொடுமைப்படுத்தி பார்த்தார். அந்த மக்கள் திருந்தவில்லை, அந்த பரவோன் திருந்தவில்லை. ஐந்தாவதாக கால்நடைகள் சாவு என்று எழுதப்பட்டிருக்கும் 8ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை பார்த்து வரும். கால்நடைகள் சாவு ஐந்தாவதாக 8ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துரு விடுதலை பயணம் 9 பாருங்க. ஓகே. அப்போ அந்த கால்நடைகள் எல்லாம் செத்து மடிந்த பிறகு அந்த ஊர்லேயே அவங்களுக்கு பால் கிடைக்குமா? கறி கிடைக்குமா? இல்லை. வளர்த்த நாய்களாக இருந்தாலும் வளர்த்த மிருகங்களாக இருந்தாலும் அது எல்லாமே எல்லாம் செத்து மடிந்து போச்சு, வெட்டு வெளியே தான் இருக்கு. அது செத்து மடிந்தால் அது துர்நாற்றம் வீசுமா வீசாதா? அதுதான் முக்கியம். அப்படி அவங்கள கொடுமைப்படுத்தி பார்த்தும் ஃபரோன் அந்த அடையாளத்தின் மூலமாக கூட அவன் திருந்தவில்லை, மாறாகவே. அடுத்தது 6வது கொப்புளங்கள். 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. கொப்புளங்கள். மீண்டும் ஆண்டவர் மக்கள் அவர்கள் மீது கொப்புளங்களை இன்னும் சத்தமாக படிங்க. கொப்புளங்கள் 9ஆம் அதிகாரத்தில் இந்த கொப்புளங்கள் என்று சொல்லுவது என்ன தெரியுமா? அந்த காலத்திலேயே, இந்த காலத்தில் நம்ம சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸு. பெரிய அம்மை, சின்ன அம்மை இல்லையானே? அம்மை தானே. அதில் அம்மை சிக்கன் பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸ் அப்படி தானே. ஸ்மால் பாக்ஸ்னா பெரிய அம்மை, சிக்கன் பாக்ஸ்னா சின்ன அம்மை அப்படி தானே. அதாவது உடம்பெல்லாம் சின்ன சின்ன கொப்பளங்கள். ஆனால் அன்னைக்கு அந்த கொப்பளங்கள் என்று சொல்லுவது அந்த அவங்களோட மேலே பெரிய பெரிய கொப்பளங்களாக இருந்தது. பெரிய கொப்பளம் வந்தால் எப்படி இருக்கும்? உடம்பெல்லாம் புண்ணாயிடுமா புண்ணாகாதா? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் அவ்வளோ ஒரு கொடிய ஒரு வியாதியை அனுப்பியும் அவர்கள் மனம் மாறவில்லை. அடுத்தது 7வது கண்மழை. 9ஆம் அதிகாரம் 22 வாசனம் பண்ணா.
ஆண்டவர் ஈகிப்து நாடெங்கும் அனைத்து இடங்களிலும் கன்மலை ஆகாயத்திலிருந்து கல்லுகள் விழுந்து கொண்டிருந்தது. நாம் பார்க்கின்றோமல்ல, திடீரென்று மழை பெய்தால் ஐஸ் கட்டி விழாதா? பார்த்திருக்கீங்களா? ஆகாயத்திலிருந்து ஐஸ் கட்டி விழுந்தது பார்த்திருக்கீங்களா? சின்ன சின்ன ஐஸ் கல்லுகள் பார்த்திருக்கீங்கல்ல? நம்ம சென்னையிலேயே நிறைய இடத்துல அந்த விழுந்ததாக நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ வேறு பல இடங்களிலெல்லாம் எப்படி இருக்கும்? ஆகாயத்திலிருந்து திடீர்ந்து அந்த கல்லுகள் நம்ம தலையில் விழும், விழும். இதனால் நமக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த கல்லுகள் எப்படிப்பட்ட கல்லுகள்? கல்லால் நம்மளை அடிக்கிற மாதிரி இருக்குமா, இருக்காதா? அந்த கல் பெட்டால் என்ன ஆகும்? மண்டை உடையுமா, உடையாதா? அப்படிப்பட்ட நிலையிலையும் ஆண்டவர் சோதித்து பார்த்தார். சோதித்து பார்த்தாரா இல்லையா? அப்படி மனம் மாறினாரா? அப்படியெல்லாம் நம்மளை சோதிக்கிறாரா? நம்மளை அவர் சோதிக்கிறாரா? நமக்கு வர சோதனைகள் எல்லாம் சின்ன சின்ன சோதனைகள். நம்ம எல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு, சகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, சகிப்புக்கு மேலான சோதனைகளாலே உங்களை நான் சோதிக்க மாட்டேன். ஆமென். ஆண்டவர் சொல்ல வாக்குறுதி, நீங்கள் சகித்து கொள்ளக்கூடிய அதற்கு மேலான சோதனைகளை நான் உங்களுக்கு தரமாட்டேன். அப்போ சோதனை வரும்பொழுது ஆண்டவரை நாம் குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரே, இந்த சோதனைகளை நான் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, இது வல்லமை, ஒரு பலம் எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே என்று தான் நாம் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 8வது, வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை பாருங்க. 10ஆம் அதிகாரத்திலேயே அந்த வெட்டுக்கிளிகள் வரும். அந்த வெட்டுக்கிளிகள் வந்தால் என்ன ஆகும்? எல்லா பச்சை பச்சையாக இருக்கக்கூடிய எல்லாமே அது நாசம் செய்து அந்த இடத்துல பச்சையாக இருக்கக்கூடாது. நம்ம சொல்லுவாங்க, கதிர் விடக்கூடிய நேரம், வயலிலே கதிர் விடக்கூடிய நேரம், அங்கே வெட்டுக்கிளிகள் வந்தால் அந்த கதிர்கள் எல்லாம் அந்த வெட்டுக்கிளிகள் தின்று அழிவு ஏற்படும். அப்பொழுது அங்கே உணவு தானியத்துக்கு பஞ்சம் ஏற்படும். அந்த பஞ்சம் ஏற்படக்கூடிய விதத்திலேயே அந்த வெட்டுக்கிளிகள் அங்கே விழுந்து அந்த எல்லா பச்சையாக இருக்கக்கூடியதையும் தின்றுவிடும். தின்று விட்டது. அப்படி மனம் மாறினாரா? மனமாறவில்லை. 9வது காரிருள். 9வது என்ன? காரிருள். 10ஆம் அதிகாரத்திலேயே 21, 23 வசனங்களை நீங்க பார்த்த தெரியும். காரிருள், எங்கு பார்த்தாலும் இருள், எங்கு பார்த்தாலும் இருள். அந்த இருள் மூலமாகவே நமக்கு ஒரு கரண்ட் போனால் உடனே நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குமா, இருக்காதா? இந்த வெயில் காலத்திலேயே கரண்ட் இல்லைன்னு சொன்னால், ஒரு ஃபேன் ஓடலைன்னு சொன்னால் நம்மளை இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த நாட்களிலேயே இருள் சூழ்ந்ததுனாலேயே, அந்த இருள் இருக்கும் பொழுது ஒளி இல்லை, ஒளி இல்லாதனாலேயே அங்கே ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? சூரிய வெப்பம் இல்லை, சூரிய ஒளியும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்கள் மூச்சு திணறி அவர்கள் செத்து போயிடுவார்கள். அந்த நிலைக்கு கொண்டு வந்த பிறகும் அவர்கள் மனம் மாறவில்லை. 10வது என்ன? தலைமகன் சாவு. 11ஆம் அதிகாரத்திலேயே வாசிக்கின்றோம். 11ஆம் அதிகாரத்திலேயே, பாக்கி உள்ளதெல்லாம் பின்ன வாசிப்போம். 11ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கின்றோம்? தலைமகன் சாவு. தன்னுடைய மகனுக்கு சாவு ஏற்படுத்துவார் என்று அவர் கருதியதனாலேயும், தன்னுடைய மகன் செத்து போவார் என்று கருதியதனாலேயும் அவர் 10ஆம் நிலையிலேயே அவர் மனதை மாற்றிக்கொள்ளுகிறார். நமக்கு இந்த 10 சோதனை நமக்கு வேண்டாம், 10 அடையாளங்கள் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். நீ பாவம் செய்திருந்தாலும், நீ குற்றம் செய்திருந்தாலும், நீ அக்கிரமக்காரனாக இருந்தாலும், நீ குடிகாரனாக இருந்தாலும், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தாலும், நீ அதெல்லாம் விட்டு மறந்து நீ என் அருகிலே வந்து ஒரு முறை நீ மன்னிப்பு கோரினால், அந்த மன்னிப்புக்கு நான் உனக்கு மீண்டும் ஒரு புது பலனை கொடுத்து, புது பல சக்தியை கொடுத்து, இன்னும் புதிய ஒரு படைப்பாகவே நான் மாற்றுவேன் என்ற வாக்குறுதியோடையே நம்மை ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார்.
வா மகனே மகளே என்று அவர் தன்னுடைய மகனும் மகளுமாக அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்று நாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அழைக்கப்பட்டவர்களாகிய நம்மை ஒவ்வொருவரையும் அழைக்கப்பட்டதற்கு நன்றியாகவே அந்த ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சுதந்திரமாக துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உரத்த குரலில் ஆண்டவர் துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.